ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2015 ஒரு ஜெர்மன் கிரைம் த்ரில்லர் இல்லை கிரைம் ட்ராமா எப்படி வேணால் வச்சுக்கலாம். அப்படி ஒரு படமாக வெளியான வி மான்ஸ்டர்ஸ். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே போய் பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் பால். இந்த பாலுங்கிற பேரை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இவருடைய பேர் பால். இவருக்கு ஒரு மனைவி, டீனேஜ் வயசில் ஒரு பொண்ணு. படத்துடைய ஆரம்பத்திலேயே இவருடைய மகளை காரில் ஏற்றிக்கிட்டு இப்படி கூட்டிக்கிட்டு போகிறாரு. போகும்போதே என்னுடைய ஃப்ரெண்டையும் ஏற்றிக்கிறேன்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். நம்ம அந்த பொண்ணையும் ஏற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவளுக்கு சார்லி அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு, அந்த சார்லி பொண்ணையும் போகிற வழியிலேயே காரில் ஏற்றிக்கிட்டு 2 டீனேஜ் பொண்ணுங்க அப்பா காரை ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காப்புல. ஒரு இடத்துல போகும்போது ரோட்டோரமாக காரை கொஞ்சம் நிறுத்துங்க, நாங்கள் இப்படி பக்கத்தில் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு 2 பேரும் கேட்க போக, இவர் பக்கத்தில் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி மாதிரி இருக்குது, ஒரு கார்னரில் அங்கே போய் காரை நிறுத்திட்டு இவரை சிகரெட்டை பற்ற வச்சு ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அந்த 2 பொண்ணுங்களும் போயிடுறாங்க. போன பிள்ளைங்களை காணவே காணாம். என்னடா இவ்வளோ நேரம் ஆகியமாக போன பிள்ளைங்க எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு பார்க்குறாப்புல. 2 பேர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்லை. உடனே இவரே அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறாரு. ரொம்ப தூரத்துக்கு அந்த பக்கம் இருந்து இவருடைய பொண்ணுடைய சத்தம் மட்டும் கேட்குது. வேகமா சத்தம் எங்கே வருது அப்படின்னு போய் பார்த்தா அது ஒரு ரிசர்வாயர் மாதிரி, கீழே லேக்கு மாதிரி இருக்குது, மேலே டேம் மாதிரி இருக்குது. அப்படி ஒரு செட்டப். அது அந்த டேமுடைய அந்த ரிசர்வாயருடைய உச்சியில் இவருடைய பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இப்போ இவருக்கு ஐயோ எதுக்கு விழுவ போதே பிள்ளை அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி போகிறாரு. போய் அந்த பிள்ளையை கடைசி அந்த பக்கம் தூக்கி எதுக்கு இங்கெல்லாம் ஏறுற அப்படின்னா, சரி வா போவோம். ஆமாம் உன் ஃப்ரெண்டு சார்லி எங்க அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு ஏற்கனவே விழுந்துட்டா உள்ள அப்படிங்குது இந்த பொண்ணு. இவருக்கு ஒன்றுமே புரியல நம்ம கதாநாயகனுக்கு. உடனே கீழே அந்த பக்கம் இறங்கி போனால் கீழே ஆறு மாதிரி ஓடுது இல்லையா ஒரு இடம், ஒரு ஏரி மாதிரி தேங்கி நிற்கிது. அங்கே போய் கீழே பார்த்தா அந்த சார்லி பொண்ணு வச்சுருந்த அந்த ஸ்கூல் பேக் மட்டும் தண்ணியில் மிதக்குது. அந்த பொண்ணை காணோம். இப்போ நம்ம கதாநாயகனுக்கு ஒன்றுமே புரியலை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரி விடு, அது ஒரு ஆக்சிடென்ட் தான், நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், நீ காரில் ஏறு, நம்ம நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், நம்ம மேலே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிடுவோம், இல்லாட்டினா தேவையில்லாத பிரச்சனையாகி போயிருப்பது பின்னாடி அப்படின்னு சொல்லி நம்ம ஆளு பொண்ணை கூப்பிட்டு போகிறாப்புல போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் காரை நிறுத்தி பொண்ணை உட்கார சொல்லிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு வாசலுக்கு வர்றாப்புல அந்த பேக்கையும் கையில் தூக்கிட்டு இவர் பொண்ணு டக்குன்னு நிறுத்தி, இல்லைப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, கதாநாயகி என்னம்மா அப்படின்னு கேட்டால், அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளினதே நான் தான் அங்குது இந்த பொண்ணு. எப்படி இருக்குது கதை? இப்போ கதாநாயகனுக்கு ஐயோ ஒரு 14 வயசு தான் ஆகுது நம்ம பொண்ணுக்கு. இந்த டைமில் இப்படி ஒரு கொலையவே அவள் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி போலீஸில் பிடிச்சாங்க அப்படின்னா அவளுடைய லைஃபே மொத்தமாக போயிடுவேன். இப்போ இதை என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற நிலமையில் நம்ம கதாநாயகன் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து, இங்கே பாரு, நீ எந்த கொலையும் பண்ணலை, அது ஒரு ஆக்சிடென்ட்டு தான் அப்படின்னே நீ கன்சிடர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் சொன்னேனே பால்னு பேரை ஞாபகம் வச்சுக்கங்கன்னு, அது எதுக்குன்னு இப்போ சொல்கிறேன். இவ்வளவு நேரம் பாலாக இருந்த அந்த கதாநாயகன் டப்புன்னு நம்ம சுயம்புலிங்கமாக மாறி, எடா கேட்டியா நான் என்ன சொல்லுதேன் அப்படின்னா, போலீஸுக்காரங்க நம்மக்கிட்ட வந்து எக்கச்சக்கமான கேள்விகளை கேட்பாங்க, நம்மளை பயமுறுத்தி பார்ப்பாங்க. ஆனால் நம்ம பயப்படக்கூடாது. நம்ம பயந்துட்டோம், அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பலவீனம். எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒன்று தான் சொல்லணும்டே. நாங்கள் எல்லாரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை தென்காசிக்கு தியானத்துக்கு போயிருந்தோம். என்ன சொல்லணும், தியானத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னு மாறி கதையை கட்ட சொல்கிறாப்புல. இதுக்கப்புறம் இந்த படத்தில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதை செபாஸ்டியன் மார்க்கஸ் அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. செபாஸ்டியன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. கதை தான் நாயகன் அப்படின்னு சொல்லுவேன்ல சில படங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஆனால் இந்த படம் பரபரன்னு பத்திக்கிட்டு போகிற கிரைம் த்ரில்லர் கிடையாது. இது ஒரு ஸ்லோ பர்னிங் கிரைம் ட்ராமா அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். தெளிவாக எக்ஸ்பெக்டேஷன்ஸை செட் பண்ணிடுறேன். வித்தியாசமான வேர்ல்ட் கிளாஸ் கிரைம் ட்ராமாஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த படம். நீங்கள் சொன்னீங்க நாங்கள் த்ரில்லர் அப்படியே பத்திக்கிட்டு போகணும்னு நினச்சி போனோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் தான், தெளிவாக சொல்லிடுறேன். ஆனாலும் இந்த கதை ஒரு சாதாரண கதை தான். பட் நரேட் பண்ணப்பட்ட விதத்தில் அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் முடியும் போது விளங்கும். இந்த புள்ளியார் பிடிக்க போய் குரங்காய் போகும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தான் ஆகிப்போச்சு இந்த கதை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வரும். டெஃபினட்டாக நீங்கள் பொழுது போகலன்னா நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். அதுவும் குறிப்பாக நீங்கள் கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா. இன்னொரு பக்கம் அந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக மெஹதி நெபோ, அவர் தான் படத்துடைய கதாநாயகனாக ப்ளே பண்ணியிருப்பாப்ல. அந்த ஆக்டரை பார்த்தவங்களுக்கு பார்த்த உடனே பட்டுன்னு தெரிஞ்சு போயிரும், இந்த நபர் எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு. ஏன்னா
இங்கிலீஷ் நம்ம தமிழ் டப்பிங்லேயுமே இருக்குது அப்படிங்கிறனால பல பேர் பார்த்து ரசித்த சூப்பரான ஒரு ஃபேமிலி ட்ராமா அந்த படம். அந்த படத்தில் ஸ்ரீதேவியை லவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபாரினராக வருவார்ல ஒரு நபர், ஒரு ஃப்ரெஞ்சு மேன் நினைக்கிறார் அந்த படத்தில், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ அந்த நபர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. பேசிக்காகவே ஒரு ஃப்ரெஞ்சு ஆக்டர் தான். இது ஜெர்மனி படங்கிறனால நம்மளால இதில் ஹீரோவாக பண்ணியிருக்காப்புல. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவரும் சரி, அவருடைய மனைவியாக நடித்த அந்த ஆக்டர்ஸும் சரி செம்மையாக பிச்சு படல் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவு விஷயத்தை எவ்வளவு விளையாட்டாக செய்கிறாங்க, அதனால் பெற்றவங்க என்னென்ன சமாச்சாரத்தெல்லாம் கையாள வேண்டியது இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பட்டுன்னு போட்டு உடைச்ச ஒரு படம். பேரண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம அப்படித்தான் இன்றைக்கி பஞ்சாயத்துகளை பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நான் சொல்கிறத விட நான் எதையும் ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பல, நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே போக இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி செம்மையாக ஒரு டார்க் டோனில் தட்டி தூக்கியிருப்பாங்களே. டிஏ டீமு பக்காவாக அந்த கலரிங்கை மெயின்டைன் பண்ணியிருக்கான். படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் ஆண்ட்ரியாஸ் அட்டகாசமாக பண்ணியிருப்பாப்புல. பல இடங்களில் வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் ஆகட்டும், அவருடைய ஏரியல் ஷாட்ஸ் ஆகட்டும் செம்மையாகவே இந்த படத்துக்கு அந்த மூடை செட் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார். சூப்பராகவே ஒர்க் ஆகிருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடல் காண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் காண்டன்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு ஹாப்பி நியூஸ் உங்களுக்காகவே தேடி பிடிச்சி இந்த படத்துடைய யூடியூப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சப்டைட்டில்ஸ் இல்லை, இங்கே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு வீடியோ பிளேயர்ஸில், இப்போ எல்லா வீடியோ பிளேயர்ஸ்லையுமே சப்டைட்டில்ஸ் உள்ளே இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அங்கே போய் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சப்டைட்டில்ஸு அங்கே வீடியோ பிளேயர்ஸ் எல்லாம் அவைலபிளாகத்தான் இருக்குது. அப்புறம் முக்கியமான மேட்ரு, இந்த திருஷ்யம் படத்துடைய அந்த சாயலோ அந்த டச்சும் சரி, இந்த கதைக்களம் நகர அந்த படத்தில் வந்த ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு அப்படியே திருப்பி அப்படி கண்ணு முன்னாடி லைட்டாக ஓடிச்சு. எப்படி ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு அதெல்லாம் தோணுச்சா இல்லையா அப்படின்னு இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.